வரவேற்று இங்கே ஏதாவது கைத்தட்டி அவங்க வரவேற்று நல்லா சத்தம். இப்போ வினோத் சாரை சிறப்பிப்பதற்காக நம்ம நூலகர் சந்தானகிருஷ்ணன் சார் வந்து அவர் சிறப்பிப்பார். பனை ஓலை எல்லாத்தையும் தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? எல்லாத்தையும் தெரியும். எல்லாத்தையும் தெரியுங்களா? சூப்பர். பதினி குடிச்சிருக்கீங்க. வேற பனை மரம் பார்த்துருக்கீங்களா? நொங்கு சாப்பிட்ருக்கீங்க. பனை மரம் பார்த்துருக்கீங்களா? சரி, பனங்கிழங்கு சாப்பிட்ருப்பீங்க. பனை மரம் யாரு சரி பார்க்காதவங்க யாரு? பனை மரமே பார்க்காதவங்க யாரு இருக்கீங்களா? பனை மரமே தெரியாதா? மதுரைக்குள் நீங்க மதுரை தானா இல்லை வேற ஊரா? மதுரைக்குள்ள பனை மரம் பார்க்காத. சரி, ஓகே. நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க முடிச்சுட்டு உங்க பேரண்ட்ஸ் சொல்லி பனை மரம் எங்க இருக்கு தேடி பிடிச்சி போய் பார்த்துருங்க. நீங்க நொங்குலா சாப்பிட்ருக்கீங்க. பனங்கிழங்கு எவ்வளவு பேர் சாப்பிட்ருக்கீங்க? நொங்கு 15 தான். சரி, ஓகே. ஸோ இந்த பனை ஓலை, அந்த பனை ஓலையில் எப்படி கைவினை பொருட்கள் செய்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு வினோத் சார் நம்ம வந்து சொல்லி தர போகிறாங்க. ஸோ அவர்களை இந்த அரங்கத்திற்கு வரவேற்கிறார். சார் நீங்கள் அந்த மைக் அதிலே பேசுங்க. ஆன்ல தானே? ஆன்ல தான் சார், ஆன்ல தான் இருக்கு சார். பேசுங்க. காலை வணக்கம். வருடத்தில் இந்த ஒரு மாதம் கோடை இருந்தாலும் இந்த ஒரு மாதத்துலையும் ஏதாவது தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறனால எல்லாருமே பெற்றோர்கள்லாம் விரும்புகிறாங்க. அதுதான் கூட்டு வந்திருக்காங்க. பனை மரத்தில் எல்லாம் உணவுப் பொருட்களாக நீங்கள் நிறைய சாப்பிட்ருக்கேன்னு சொன்னீங்க. நீங்கள் பதனி, பனங்கிழங்கு, நொங்கு கொஞ்சம் அமைதியாக கேட்குறீங்களா? யாராவது பேசுகிறேன். பனை ஓலையில் கடந்த ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய சிறார்களுக்கான விளையாட்டு பொருள் இருந்தது. வழக்கமாக வந்து பதனி இறக்குற தாத்தாவோ, பதனி கருப்பட்டி விற்கிற தாத்தாவோ வந்து ஓலை வச்சுருப்பாங்க. வர சின்ன குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அப்படிலாம் இன்னும் கூட 2 பேர் இருக்காங்க. அப்படிலாம் இருந்தது. அது வந்து ரொம்ப அருகி போச்சு. நான் கடந்த ஒரு 5 வருடமாக பனைமரம் சம்மந்தமாக ஏதாவது செயல் செய்யணும் போது நம்ம ஏன் ஓலையில் எல்லா பொருளையும் மீட்டு எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்னு பண்ணுறோம். நாங்கள் வந்து சாரோலை குழு அப்படின்னு ஒரு குழுவாக ஒரு 5-6 ஊர்களில் இருக்கிறோம். 6 பேர் இருக்கோம். இது பனைமரத்தை ஓலையிலிருந்து குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருள், அப்புறம் இந்த மாதிரி பெட்டி வகைகள், அப்புறம் ஓலை சுவடி வகைகள், சுவடி எழுதுறது, இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் குழந்தைகளுக்கு இந்த சின்ன சின்ன விளையாட்டு பொருட்களை ஒவ்வொரு முறையும் அறிமுகப்படுத்துகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு தெரிஞ்ச புரிஞ்ச பயன்பாடுகளே ஒரு மிகச்சிறந்த துளி தான். அந்த துளியை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அதோட விருப்பத்தின் தொடர்ச்சியாக நீங்கள் பனை ஓலையில் நிறைய பொருள் செய்ய கற்றுக்கலாம். நம்ம இன்னைக்கு ஒரு 3 பொருள் நம்ம எல்லாருக்கும் பகிர்ந்து, யார் யாருக்கு எந்த வயது குழந்தைகளுக்கு எது புரியும் நம்ம பிரித்து சொல்லிக் கொடுப்போம். நீங்கள் யாராவது பனை ஓலையில் விளையாட்டு பொருள் பார்த்துருக்கீங்களா? என்ன பொருள் பார்த்துருக்கீங்க? என்ன மாதிரி விளையாட்டு பொருள்? கிளிகளுக்கு இருக்குது. இந்த இருக்குது. பந்துகளுக்கு இது இருக்கு. பாப்பா உட்காருங்க. இந்த திருப்பி யாராவது பார்த்துருக்கீங்களா? இது நம்ம பயிற்சி எடுக்க போகிறோம். யாரை செஞ்சுட்டு இல்லையா? பூவரசு ஓலையில தென்னை ஓலையெல்லாம் செஞ்சது இல்லையா? பூவரசு ஓலையிலையும் தென்னை ஓலையிலையும் செய்யறது, பனை ஓலையிலையும் செய்யறதுக்கு வேறுபாடுனா, பூவரசு ஓலையில தென்னை ஓலையில செய்யறதுனா காய்ச்சி சுருங்கி ஒரு நாள் தான் ஊத முடியும். இது செஞ்சு வச்சிருந்தா சில வருஷங்களுக்கு வச்சுக்கலாம். அப்படியே இருக்கு. ஒவ்வொரு பீப்பியும் ஒரே மாதிரி இன்னொரு பீப்பி செய்ய முடியாது. ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு மாதிரி ஒளி வரும். இந்த மாதிரி நிறைய வகை பொருட்கள் இருக்கு. ஒரு பொருள் செய்யறதுக்கும் குறிப்பிட்ட நேரம் எடுத்துக்கும். நமக்கு கிடைச்சிக்க இந்த குறைந்த நேரத்தில் எதை சொல்லிக் கொடுக்க முடியுதோ அதை மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம்.
சரி பிரிச்சுக்கலாமா? அதில் இன்சர்ட் பண்ணி இப்படி இழுத்துட்டீங்கன்னா முழுசாக எடுத்துட்டீங்கன்னா ஒரு லாக் ஆயிடும். முழுசாக எடுத்துட்டீங்கன்னா லாக் ஆயிடும். அப்புறம் குழந்தைய கையில் வச்சு அந்த அந்த இன்னொரு அதே ஒரு ரவுண்டு இப்படி ரவுண்டு வந்து சொல்லிக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான். அப்படி குழந்தைய கையில் லாக் பண்ணிடலாம். அவ்வளோதான். அதை அப்படியே இழுத்து இருக்குங்களா, இழுத்துட்டு கொஞ்சம் கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. நல்லா குழந்தைய கையில் டைட் பண்ணிவிட்டு கட் பண்ணுவீங்க, இல்லைன்னா வச்சுருவாங்க. அவ்வளோதான். கொஞ்சம் பேர் இழுத்துட்டு மிச்சர் கவலையை கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நம்ம வேலை தான் செய்யலாம். இழுத்துட்டு மிச்சர் கவலை இப்படி கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா வேலை தான் செய்யலாம். வேறு ஏதாவது சொல்லி கொடுத்தவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். புரியலங்க வந்து எப்படியோட பாத்துங்க, பக்கத்துல கூட பாத்துங்க. பெரியவங்க புரியலங்க பாத்துங்க. சூப்பர். இந்த பண்ணிட்டாங்க, இந்த பக்கம் என்ன பண்ணிட்டாங்க, இதுதான் பண்ணிட்டாங்க. யாருக்காவது பெரியவங்களுக்கு புரியலன்னா கொஞ்சம் பக்கத்துல கூட வந்து பாத்துங்க. பக்கத்துல அந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஒரே அது கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா வேற தான் நம்ம செய்யறது நான் பயன்படுத்துறேன். இல்லை அதை மடிச்சு ஃபுல்லாக இழுத்துங்க, அதை ஃபுல்லாக இழுத்துங்க, அதை ஃபுல்லாக இருங்க, ஃபுல்லாக இருங்க. இழுத்ததான் ஒரு நாக்கம் இழுங்க. அதை இழுத்துட்டு மறுபடியும் ஒரு ரவுண்டு சுற்றி இருந்தீங்கன்னு கேட்டாங்க. இப்போ இன்னொரு ரவுண்டு சுற்றி லாக் பண்ணிக்கலாங்க. தேவை புரிஞ்சிச்சு. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற சொல்லுங்க, அந்த இது லாக் பண்ண மாட்டாங்க. தம்பிங்க பாருங்க, பேசாம இருந்தா அவங்க பார்க்கணும். நிறைய பசங்க பண்ணிட்டாங்க. பெரியவங்க கொண்டு போய் பசங்க நிறைய செஞ்சாங்க. அடுத்த பசங்க இது மடிச்சா கேக்குதா? ஹலோ பாப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சம் கவனிங்க. எல்லாரும் அப்படியே உட்காருங்க. தம்பி உட்காரு, அப்பதான் எல்லாருக்கும் தெரியும். உட்காரு உட்காரு பாப்பா. எல்லாரும் சார் செய்யறத கவனிங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருமே என்ன செய்யறாங்கிறத கவனிங்க. இடையில இடையில எந்திரிச்சின்னு சொன்னா மற்றவங்களுக்கு தெரியாம போயிடும். இப்ப சின்ன பிள்ளைகளுக்கு உரியது மட்டும்தான், பெரியவங்க எல்லாமே கவனிச்சிட்டு இருங்க. எங்களுக்கு கேட்காதீங்க, இங்க கவனிங்க. பாப்பா இங்கிட்டு தள்ளி வந்துரு, இப்படி சைட்ல வந்துரு, எல்லாருக்குமே தெரியாதுல. கொஞ்சம் அப்பா அம்மா ஹெல்ப்போட செய்வாங்க, கொஞ்சம் அதை கவனிச்சுட்டு நீங்க செய்யலாம். கொஞ்சம் முன்னாடி நிற்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தனியா அப்படி வெளில வந்துருங்க. என்னப்பா, வெரி குட் வெரி குட், வாழ்த்துக்கள். இந்த சார் டெமோ செய்ய போறாரு, இது அப்படியே எல்லாருமே பாருங்க. குட் குட். ஒரு கடிகாரம் வாட்ச் எப்படி செய்யறது அப்படிங்கறத இங்க விளக்கி காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்துருங்க, இந்த சைடு வந்துருங்க. அப்படியே நீங்கள் டெமோ நின்றுங்க. இது சின்ன குழந்தைகளுக்கான வாட்ச் செய்யறது. அடுத்து பெரிய குழந்தைகளுக்கு இப்ப செய்யறதுக்கு வந்துருவாங்க, அதனால ரெடியா இருங்க.
செஞ்சவங்க பக்கத்துல இருக்கவங்களும் செஞ்சு காமிங்க, அப்படியே சொல்லி கொடுங்க. பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, பக்கத்துல இருக்க குழந்தைகளுக்கும் நீங்க சொல்லி கொடுக்கலாம். அந்த வாட்ச் போக மீதி கட் பண்ண பார்ட்ட பூரா தனியா கையில கொடுத்துருங்க. அந்த சார் கலெக்ட் பண்ண வர்றாங்க பாருங்க, மீதி பகுதியெல்லாம் சார்ட்ட கொடுத்துருங்க. இந்த மேடம் வர்றாங்க, மேடம்டையும் கொடுத்துருங்க. கட் பண்ணது போக மீதி இருக்க சின்ன பீஸ் எல்லாம் இங்க கொடுத்துருங்க. இப்ப பெரியவர்களுக்கு ஆகக்கூடிய பனை ஓலை பொருட்கள்ல செய்யறது பெரிய பசங்களுக்கு 2 ஓலையில ஒரு வடிவம் மீன் பீஸ் வச்சுக்கலையா, அதெல்லாம் ஒரு சின்ன ஒரு மீன் பீஸ் மீன் எப்படி பண்ணி தெரியுங்க. அதோட கொஞ்சம் பெரிய பசங்க கொஞ்சம் சுத்தமும் அது புரியுற மாதிரி இருக்க பெரிய பசங்க தெரியும். இல்லை ஃபஸ்ட்டு பெரியவங்களுக்குலாம் மீன் எப்படி செய்யறதுன்னு சொல்லி காமிக்க போறாரு. அதனால நான் வந்து கொஞ்சம் ஓலையை தண்ணியில் போட்டுக்கேன். நான் ஒரு மீன் செஞ்சு காட்டுறேன், அதை பார்த்துக்குங்க. அப்புறம் நீங்கள் செய்யும்போது ஒரு ஓலை கொடுத்து நான் ஹெல்ப் பண்ணுறேன். அப்போ எல்லாருமே கவனி கவனி, பெரியவங்க எல்லாரும் கவனி. அடுத்த ஓலையில் நீங்க எல்லாம் செய்ய போறீங்க. ரைட். ரெண்டு ஓலை அப்படி எடுக்கணும். ஒரு 2 வளையம், 2 ரிங் இப்படி சுற்றிக்கணும், 2 ரிங் வர மாதிரி. இன்னொரு ஓலை எடுத்து நான் சொல்லுறோம், நான் வந்து பெரியவங்க வந்து சொல்லி கொடுத்துருவேன். இன்னொரு ஓலை எடுத்து முதல் இப்போ நம்ம சைடு பார்க்கும்போது முதல் ரிங் உள்ளே விட்டு 2வது ரிங் வெளியே மாட்டணும். அந்த 2வது ஓலையம் இப்படி வச்சுச்சா, சரி கொடுத்து எவ்வளோ செய்வோம், எல்லாரும் கொடுத்து செய்வோமா? கத்திரிக்கோள் எல்லாம் வச்சிங்களா? ஆமாம், ரொம்ப பெருசு வேண்டாம். இதை எடுத்து யாருக்கும் உண்டாம் எடுத்துக்கிட்டு அப்படியே அப்படிதான் எல்லாத்தையும் எடுத்துங்க அப்படியே 2 கொடுத்துருங்க. ஒன்று கொடுத்து வைக்கலாம். ரொம்ப பெருசாக இருந்தால் ஒன்று பரவாயில்ல கொடுங்க, மேலே கீழே இருந்தால் பரவாயில்ல. ரொம்ப அவங்க 2 ஓலை கொடுத்துக்கலாம், சும்மா இருந்தால் பார்த்துக்கலாம், பயன்படுத்திக்கலாம். என் கையில் யார் கட்டிட்டா? யாரை கட்டிட்டு 2 ஓலை, ஒரு நபருக்கு 2 ஓலை. உட்காருங்க. டேய் தம்பி, பக்கத்தில் கட்டி கப்பனை தெரியலையா? அதே கட்டி வச்சுருந்தேன். இப்போ எடுத்து நடக்கணும், அவ்வளோதான் கட்டுறது. 2 கொடுங்க, 2 கொடுங்க. நம்ம அதை பார்த்து கொடுத்துருங்க எல்லாத்தையும். ரொம்ப பெருசாக இருந்தால் கட் பண்ணுங்க, சின்னதாக இருந்தால் கட் பண்ணுங்க. பெருசாக இருந்தால் கட் பண்ணிங்கன்னா சின்னதாக இருந்தால் பரவாயில்ல. திருப்பி செய்யும்போது திருப்பி செஞ்சதில்ல, நீ திருப்பி செஞ்சோம் சரிங்களா? நீங்கள் வேலை ஏதாவது கொடுத்து சொல்லி கொடுக்க மாட்டோம், அது செய்கிறத மாட்டோம் சொல்லி கொடுக்க. எப்படி அந்த வேலை என்கிட்ட கொடு, நான் செய்யறேன். நீ திருப்பி செய்யும்போது பார்த்து அப்போ இது வேண்டாமா? சரி வச்சுங்க.
சரி சரி நான் சொல்றேன் இவங்க ஏய் எல்லாம் தம்பி உட்காரு தம்பி. சரி எல்லாரும் கவனிங்க பக்கத்துல எல்லாம் கவனிங்க. சரி எல்லாரும் கவனிங்களா சொல்றேன். இங்க பாருங்க பக்கத்துல யாராவது கரெக்டா வச்சீங்கன்னா பக்கத்துல நீ கரெக்டா வச்சீங்க பக்கத்துல இருக்க பசங்க காணுங்க. ஒரு ஓலை எடுத்து சரியா உங்க விலங்குக்குள்ள வச்சு ரெண்டு ரிங் வைக்கணும். இப்படி 2 ரிங் மாதிரி வைங்க. என்னோட எந்த விரல்ல எப்படி வச்சுங்க பாருங்களேன். நான் பாப்பா கரெக்டா வச்சுக்கேன். பார்த்து நான் பார்த்தேன் ரொம்ப நேரம் கடைசி 2 ஸ்டெப் போவாது. எல்லாரும் ஸ்டெப்பை பாருங்க. சார் செய்யறத கவனிங்க, கொஞ்சம் கவனி. இப்படி ரெண்டு ரிங் வச்சுட்டீங்களா? 2 வளையம் 2 ரிங் அப்படி கட் பண்ணி வச்சு ஓலை எடுத்து இப்படி வச்சுங்க. பாருங்க முதல்ல கவனிங்க, அப்புறம் செய்யுங்க. முதல் வளையத்துக்குள்ள விடணும், 2வது வளையத்துக்கு வெளியே அப்படி மாட்டணும். இப்படி பண்ணுங்க. முதல் வளையத்துக்குள்ள 2வது வளையத்துக்கு வெளியே. முதல் 2 ரிங் வச்சுங்களா? கரெக்டாக வச்சுக்கோங்க. முதல் வளையத்துக்குள்ள 2வது வளையத்துக்கு வெளியே மாட்டிட்டீங்கன்னா இப்போ மாற்ற ஓலையில 2 இது நீட்டிட்டு இல்லையா? அதுல ஒன்று கீழே இருக்கும், ஒன்று மேலே இருக்கும். கீழே இருக்கிறத 2வது வளையத்துக்குள்ள இப்படி சொல்லணும். இந்த மேலே இருக்கிறத நம்ம வாட்ச் டைம் பார்க்க முடியாது. அந்த மாதிரி கையை திருப்பிட்டு இந்த பக்கம் 2வது வளையத்துக்குள்ள இப்படி சொல்லணும். சரி ரைட். திருப்பி கவனிங்க. அந்த வளையத்தை மட்டும் முதல் அடிச்சிருங்க. இந்த வளையம் இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டீங்களா? எல்லாரும் பண்ணிட்டீங்களா? பாருங்க. தூக்கி காட்டுங்க, சார்ட்ட காட்டுங்க. இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இந்த ஓலை எடுத்து முதல் வளையத்துக்குள்ள 2வது வளையத்துக்கு வெளியே மாட்டிட்டீங்கன்னா எல்லாரும் மாட்டிடுங்க. ஃபர்ஸ்ட் மாட்டிடுங்க. முதல் வளையத்துக்கு உள்ள விட்டு 2வது வளையத்துக்கு மேல வச்சு இழுத்து பிடிக்கணும். பக்கத்துல இருக்கவங்களாம் சொல்லி கொடுங்க. செஞ்சவங்க பக்கத்துல காட்டுங்க. அடுத்த ஸ்டெப் கவனிங்க. எடுத்து 2வது வளையத்துக்கு மேலே முதல் வளையத்துக்குள்ள 2வது வளையத்துக்கு வெளியே இந்த ஸ்டெப் வரைக்கும் பண்ணிடலாம். சரி பண்ணவங்க பக்கத்தில் பார்த்துக்கலாம். பண்ண வரைக்கும் பாருங்க. பண்ணவங்க என்ன பாருங்க. இப்போ சொல்லுங்கம்ல இப்படி கையை சொல்லிட்டு நானே லைட்டாக டைப் பண்ணணும். இப்போ இப்படி மாற்றணும்ல. இந்த பக்கம் 2 இருக்கு இல்லையா? உங்க கை இப்படி பார்த்தீங்கன்னா கீழே ஒன்று மேலே ஒன்று இருக்கும். இந்த கீழே இருக்கிறத மேலே 2வது வளையத்துக்குள்ள இப்படி சொருக்கி இருக்கணும். செகண்ட் இல்லை புரியுது. ஃபர்ஸ்ட் செகண்ட் முதல் தெரியாதா? தெரியுதுங்களா? அப்படியே டைம் பார்க்குற மாதிரி கை திருப்பினீங்கன்னா இது கீழே வந்துடும். அப்படியே டைம் பார்ப்பேன். அப்படிதான் டைம் பார்ப்பேன். அதை எடுத்து அதே தான். அதை எடுத்து இதை இப்படி திரும்பிட்டு இதை எடுத்து 2வது வளையத்துக்கு முடியும். இதெல்லாம் பண்ண முடியாது. நாளையும் கொஞ்சமாக எடுத்தோம்னா மீன் வந்துடும். மாற்றி சொல்லிட்டேன். 2வது கரெக்டாக சொல்லலை.
உட்கார்றா பாத்துக்கிறீங்களா ஒன்று என்னை சுற்றி நிற்கணும். சுற்றி விட்டாலும் இது இதெல்லாம் சொல்லி முடியாது. எப்பவும் நான் நிறைய பேருக்கு டைம் கிடைக்கும். எனக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து போக முடியாது. என்னை சுற்றி பின்னாடி இந்த ஷோல்டர்லேருந்து உட்காந்து பார்த்து தான் போகும். ஓகே, ரவுண்ட் பண்ண சொல்லுங்க. நான் என் பேர் சொல்லுவேன். இல்லை என்ன சுற்றி சர்க்கிள்னா அந்த சர்க்கிள் இல்லை, என் சுற்றி வந்து சரி. நீ ஒரு 10 பேர் சொல்லிடுறியா? இங்கே பாரு, முடிஞ்சாலும் பக்கத்தில் வர சொன்னீங்க. அப்பதான் புரியும். இப்படியா கீழே இருக்கிற எடுத்து கீழே இருக்கு சொன்னீங்க. இதை வந்து இந்த விரல் பக்கம் ரெண்டாவது சொல்லிட்டு எல்லாத்தையும் கொஞ்சமாக டைப் பண்ணால் மீன் வந்துடும். அவ்வளோதான் மீன் டைப் பண்ணி மீன் அப்படியே கட் பண்ணி வந்துடலாம். கிரீன் கலர் டிஷர்ட் தம்பி கட் பண்ணி தம்பி பாப்பா 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 வீட் ட்ரெஸ் பாப்பா கொஞ்சம் மேலே செஞ்சுக்காங்க. இல்லை முதல் சொருள் சரியா? இல்லை 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 சொருள் சரி. பக்கத்தில் உட்காந்து வேணா பாருங்க. கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா நான் டைப் பண்ண சொல்கிறேன். பாப்பா குட்டி பாப்பா பாப்பா தம்பி இல்லை 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 சரியா செய்ய பாப்பா அது வரைக்கும் கரெக்டாக சொல்லிட்டீங்களா? இது வரைக்கும் கரெக்டாக சொல்லிட்டீங்களா? இங்கே பாருங்க, முதல் கையை என்ன மாதிரி சொல்லுங்க. பாப்பா எல்லாருக்கும் புரியல. இது வா பாப்பா ஏன் பாப்பா கேமரா முன்னாடி போறா நான் தான் அப்படிதான் புரிஞ்சேன். பாப்பா ஆடுங்க பாப்பா பாப்பா சரி உட்காருங்க போய் லைன் உட்காருங்க பாப்பா கீழே உட்காருங்க பாப்பா கீழே இருக்கிற எடுத்து சர்க்கிள் வச்சு சின்ன சர்க்கிள் வர சார் வராது எல்லாம் தெரிய கீழே இருக்கிற மாட்டேங்குது. எடுத்து ரெண்டாவது எடுத்து பாப்பா அஞ்சுப்பா சார் இங்கிட்டு வந்து சார் சர்க்கிள் சர்க்கிளா உட்காரு பாப்பா எந்திரிங்க பாப்பா எந்திரிங்க. பாப்பா கீழே உட்காருங்க பாப்பா கிராஸ் பண்ணாதீங்க நடுவில் போக சுற்றி வாங்கணும் அதே மாதிரி அவ்வளோதான். இப்போ நீங்கள் 4 கொஞ்சம் கொஞ்சமாக டைப் பண்ணால் மீன் வந்துடும். கையை விடாமல் கொஞ்சம் டைப் பண்ணு. இந்த வந்துடுறேன் இந்த கொஞ்சம் இந்த கொஞ்சம் அப்படி எப்படி இருக்கக்கூடாது. சரிப்பா உட்காரு. இப்போ வரேன். சரி எனக்கு எதிர்த்தாப்புல உட்காந்துருக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்க நடைபெற உட்காந்துருங்கன்னா நான் எப்படி சொன்னால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அவங்களுக்கு தெரியும். பாருங்க தப்பாக தான் சொல்லிட்டேன். கை எப்படி பிடிக்காம இப்படி பேசுறதுனால தான் எங்கே நான் சொல்லுவேன் எங்கே சொல்லுவேன் புரிய மாட்டேன். ஓட இருக்கு முதல் இப்படி கையை வச்சுக்கிறீங்களா? தம்பி தெளிக்கும் இங்க வந்து தெளிக்க தம்பி தெளிக்கும் கொஞ்சம் இல்லைங்கப்பா தம்பி தள்ளிக்கலாமா? பாப்பா உட்கார்றா. கவனி 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 என்ன பண்றாரு நல்லா தள்ளிக்குமா தம்பி கொஞ்சம். தம்பி 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 நீ தெளிக்கும் எந்திரிச்சு போனாலே பாப்பா தம்பிங்க நிற்க கூடாது தள்ளி நிற்கும்.
தம்பி இங்கே வரக்கூடாது, தள்ளி இல்லைன்னு சொன்னேன் நான். தள்ளி நின்றுக்கோ. தம்பி தம்பி பாப்பா இப்படி வந்துடுங்க. பாப்பா இங்கிட்டு வாங்க. பாப்பா தட்டி விட்றாங்க. தம்பி தம்பி நடுவில் வரா, பின்னாடி வா. வெயிட் பண்ணுங்க தம்பி. கம்மியாக்கா அங்கே டேபிளில் வச்சு எடுக்கிறேன். உள்ள வந்துடுறாங்க. டேய் ஓடாதீங்கடா உள்ள. மேம் அப்படியே மேம் நிற்கிறவங்களுக்கு தெரியாது மேடம். சர்க்கிள் பண்ணுங்க. அடுத்த பேச சொல்லிட்டு டேய் டேய் तब ब्लू कलर टी शर्ट तब ब्लू कलर टी शर्ट தம்பி கொஞ்சம் பின்னாடி சும்மானே தெரிய மாட்டேங்குது கேமரா. எனக்கு இது பண்ணுறேன். கீழே வாங்க தம்பி, கொஞ்சம் இடிச்சுக்காங்க கேமராவில். மண்டை தெரியுது.
மாமா இங்கே உட்காந்துருக்காரு இதெல்லாம் சரியா நீ ட்ரை பண்ணுங்க ஸ்டாண்டில் பார்த்து நான் தள்ளி கொஞ்சம் பாப்பா கொஞ்சம் தள்ளிக்குவாங்க கொஞ்சம் தள்ளிக்குவோம் ஏய் தள்ளுதா தம்பி டேய் தம்பி கொஞ்சம் தள்ளிக்குவோங்க பாப்பா கொஞ்சம் தள்ளிக்குவாங்க பாப்பா இங்கிட்ட வந்துடுங்க இங்கிட்ட வாங்க இப்படி வாங்க இந்த சைடு வந்துடுங்க தம்பி தம்பி பாப்பா அப்படி போ அங்கிட்டு போயிருங்க அப்படி போறவனா தம்பி டேய் டேய் தள்ளி உட்காரு தம்பி கொஞ்சம் தம்பி டேய் உட்காருங்கண்ணா கீழே பாப்பா உன்னை கீழே உட்கார தள்ளி போ முன்னாடி பாப்பா பாப்பா அந்த ஏ சைஸ் ஓலை எடுத்துக்கலாம் வேற ஓலை எடுத்துக்கலாம் வேற ஓலை வேற டேய் கேமரா ஓடுறாங்க வாடா தம்பி தம்பி தள்ளிக்கோங்க தள்ளிக்கோ தம்பி தள்ளிக்கோ அப்போ தள்ளிக்கோ தள்ளிக்கோ தம்பி தள்ளிக்கோ இங்கிட்டு வா இங்கிட்டு வா அப்ப இவங்க சாதனை பண்ணுறாங்க தம்பி அப்படியே எல்லாரும் இடத்துல உட்காருங்க. எல்லாரும் கும்பலா இருந்தீங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கிறதுல கஷ்டமாயிடும். இடத்துல உட்காருங்க.
கொஞ்சம் எல்லாரும் உட்காருங்க, உட்காருங்க. பாப்பா தள்ளிக்க பாப்பா. அப்படியே கொஞ்சம் எல்லாரும் இடத்துல உட்காருங்க. பாப்பா தள்ளி உட்காருங்க பாப்பா. பாப்பா முன்னாடி போங்க, அங்கிட்டு போங்க. செஞ்சவங்க அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் அப்படியே உட்காருங்க. பாப்பா பாப்பா அங்கிட்டு போய் உட்காருங்க, பின்னாடி வாங்க. பாப்பா உங்களை தான் பாப்பா கொஞ்சம் தள்ளிக்கவும் பாப்பா, தெரியல பாப்பா எனக்கு இது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் உட்காருங்கப்பா. கொஞ்சம் எல்லாரும் உட்காருங்கயா. அப்பதான் மற்ற எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு பொருளை செய்ய முடியலன்னா இது ஒன்னே வச்சுட்டு நம்ம முடிக்கிறாப்புல ஆயிடும். இன்னொரு பொருள் செய்யணுமா இல்லையா? கொஞ்சம் அப்படியே உட்காருங்க. மற்றவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க மற்ற தெரியாதவங்க ஹெல்ப் பண்ணுங்க. சார் செய்யறதா கவனிங்க. நிக்காதீங்க, அங்கங்க நினைக்காதீங்கன்னா மற்றவங்களுக்கு தெரியாம போயிடும். டேய் இது தள்ளாதடா தம்பி, தள்ளி இல்லடா. ஆமா அப்ப என்ன பாப்பா பண்றீங்க? மைக் சார், அந்த மைக். ஹலோ, கொஞ்சம் எல்லாரும் உட்காருங்க. அடுத்த பொருள் செய்ய போறோம். நீங்க உட்கார்ந்தீங்கன்னா அடுத்தடுத்த பொருட்கள் செய்யலாம். சரிங்களா? அப்படியே அந்த இடத்துல உட்காருங்க. எல்லாரும் அப்படியே இடத்துல உட்காருங்க. சரி, கொஞ்சம் எல்லாருமே அப்படியே உட்காருங்க. இன்னும் நம்ம வெளியில வேற பொருட்கள் செய்யணும்னா எல்லாரும் இடத்துல உட்காருங்க. இப்ப என்னன்னா உங்களுக்கு இப்ப சார் மட்டும் இல்ல, இப்ப சார் செய்யறத இன்னும் 2 சார்களும் செய்ய போறாங்க. அப்ப நம்ம 3 டீமா பிரிச்சு செய்யறதுக்கான ஏற்பாடு பண்ண போறோம். அதுக்கு நீங்க எல்லாரும் உட்கார்ந்தாதான் முடியும். உட்காருங்க. பேரண்ட்ஸ் அப்படியே உட்கார வைங்க. எல்லாரையும் மற்ற பிள்ளைகளே உட்கார வைங்க. ரைட். அதாவது நான் நிறைய பண்ணி வச்சு போயிருக்கேன். ஆனால் இப்போ மாணவர்கள் சொன்னேன் பெரியவங்க மட்டும்தான் சின்னவங்க புரிய வாய்ப்பு இல்லை. மீன் செஞ்சவங்க அந்த வார்த்தையும் முடிக்கல, செய்யாதவங்க மட்டும் சொல்லுவாங்க செய்யலாம். இப்போ யாரெல்லாம் மீன் செஞ்சீங்களோ அவங்கெல்லாம் அவங்க இடத்துலயே உட்காந்துக்குங்க. அதுக்கடுத்து இன்னொன்னு செஞ்சீங்களே, என்ன செஞ்சீங்க? வாட்ச். அவங்களும் அந்த இடத்துல அவங்க பொருளை வச்சுட்டுருங்க. இப்ப என்ன செய்ய போறோம்னா பிபி செய்ய போறோம். ஊதி காமிச்சாரா? பிபி
அது செய்ய போறோம். இது யாரெல்லாம் செய்யாம இருக்காங்களோ இது வரைக்கும் இந்த 2 பொருளும் அவங்க எல்லாம் சேர்ந்து செய்ய போறோம். குறிப்பா பெரியவங்க எல்லாம் கவனிச்சுக்கோங்க. இப்ப கூட 2 சார்களும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில இப்ப அடுத்த 3வது பிபி செய்ய போறோம். எல்லாரும் எந்திரிச்சு வர வேண்டாம், அவங்கவுங்க இடத்துலயே உட்காருங்க. அந்தந்த இடத்துலயே இந்த விஷயம் செஞ்சு காமிக்கப்படும். முதல் அமைதிக்காருங்க, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. பசங்க வந்து கவனிங்க. செய்யறதுக்காக முக்கியமான ஒரு தகவல் தெரிஞ்சுங்க. இப்போ ஒரு ஸ்டடி மாதிரி தெரியுங்க. அதாவது பணவலைய தண்ணியில முக்குனேன். எல்லாரும் நிறைய பேர், சில பேருக்கு கேள்வி வந்து ஏன் தண்ணியில் நினைச்சோம், ஏன் தண்ணியில் நினைச்சோம். நம்ம மரபுல இந்த மாதிரி இயற்கையான பொருள் மூங்கில், பனவோலை, இன்னும் நிறைய இந்த பகுதியில் மதுரை பகுதிகளில் நொச்சி வச்சு கூட பண்றாங்க. அந்த மாதிரி கூட பண்ண எல்லா பொருளையுமே முதல் காய வைப்பாங்க. காய வச்சுட்டு தண்ணியில் நினைச்சுக்கணும். தென்னை கீத்துல கூட பண்ற இது கீத்து முறையில் ஏன் நம்ம காய வைக்கணும்னா எல்லா தாவரங்கள்லையும் நீர்த்தன்மை மிகுந்திருக்கும். அதை வளைக்கும் போது ரொம்ப அப்படியே குழையும், ஸ்டிஃபா இருக்காது. அதுக்காக காய வச்சு அதில் உள்ள நீர் மொத்தத்தையும் வெளியேற்றோம். நீர் மொத்தமும் வெளியேற்றினா மடக்கும் போது உடையும். அந்த மறுபடியும் அதில் நீர் ஏற்றுறதுக்காக தண்ணியில் ஊற வைக்கிறோம். இப்போ நம்ம பனவலை அப்படிதான் பண்ணுறோம். முதல் வந்து நிறைய நீர் இருந்ததுன்னா வளைக்க முடிஞ்சா வளைக்கும். ஆனால் மீன் மாதிரி அப்படியே நிற்காது, அப்படியே ஒழிஞ்சு போகும். அதனால காய வச்சு அதில் உள்ள நீரை வெளியேற்றணும். இப்போ பின்னும் போது நினச்சிக்கிறோம். பின்னு முடிச்சோன்னா அந்த ஈரம் காஞ்சி போயிடும், பொருள் அப்படியே இருக்கும். இந்த இயற்கையிலும் செய்யக்கூடிய எல்லா மூலப்பொருளையும் செய்யக்கூடிய எல்லா கூடை வகையிலும் இப்படி தான் பண்ணாங்க. முதல் இயற்கையாக அதில் உள்ள நீரை வெளியேற்றிடுவாங்க. பின்னுறதுக்காக தண்ணியில் நினைச்சுப்பாங்க. ஒரு பின்னதுக்கு அப்புறம் காய வச்சுப்பாங்க. இதுதான் நிறைய 2-3 குழந்தைங்க கேட்டாங்க ஏன் தண்ணியில் நினைக்கிறோம். தண்ணியில் நினைச்சாதான் பின்னும் போது உடையாது. பின்னதுக்கு அப்புறம் காய வைப்போம். இந்த பொருளெல்லாம் நான் செஞ்சுட்டு வெயிலில் கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் என்னோட காய வச்சு கொண்டு வந்துருக்கேன். சரி, இப்போ மீன் செஞ்சவங்களும் வாட்ச் செஞ்சவங்களும் போதும், எல்லாருக்கும் பொருள் கிடைக்கணும் இல்லையா. அது அடுத்தவங்க வாங்க டிவி சுற்றுறது கொஞ்சம் சுற்றுற வேலைங்கிறதுனால பெரியவங்களுக்குலாம் புரியறது கொஞ்சம் வாட்டமாக இருக்கும். சின்ன பசங்க நீங்கள் அடுத்த தடவை இன்னொரு கிராஃப்ட் பண்ணலாம். சரியா? இந்த கிராஃப்ட் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண நம்ம யோசிக்காமல் எத்தனை குழந்தைங்களுக்கு என்னால் ஒரு தடவை சமாளிக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நல்லா பண்ணிடலாம். இப்போ பெரிய பசங்க மட்டும் உட்காருங்க. சின்ன பசங்க மீன் செஞ்சாலும் போதும். அத்தடா போதும். அடுத்தது சரி போமாட்டாங்க. சரி செய்யுங்க, நான் செய்கிறேன் பாருங்க. இப்போ இந்த பிபி வந்து நீங்கள் யாரெல்லாம் நொங்கு சாப்பிட்றீங்களோ, பழனி சாப்பிட்றீங்களோ அந்த ஓலையை வச்சே செய்யலாம். அந்த ஓலையை வச்சு அவங்கள்ட்ட ஓலையை வாங்கி இதில் ஈர்க்கு இருக்கும். அந்த குச்சி விளக்கு மாற்ற குச்சி பார்க்குறீங்களா, தென்னை மரத்து குச்சி, அந்த மாதிரி குச்சி இருக்கும். அந்த குச்சியை நீக்கிட்டு நீங்கள் அப்படியே சுற்றினீங்கன்னா பிபி வந்துடும். யாரெல்லாம் பூவரசு ஓலையில் தென்னை ஓலை வச்சு அதே மாதிரி தான். இதில் ஒரே இந்த மடிக்கிற இடத்துல ஒரே ஒரு சின்ன ட்ரிக் மட்டும் இருக்குது. இது தென்னை ஓலையில் மன ஓலை இப்படி மடிச்சுட்டு முதல் மடிப்பு நேராக தான் மடிக்கணும். ஒரு மடிப்பு கரெக்டாக அரை அங்குலம், அரை இன்ச், அரை அங்குலம் மடிச்சுட்டு 2வது மடிப்பு இப்படி இப்படி ஒரு ரோல் சுற்றி 2வது மடிப்பு கொஞ்சம் சாய்வாக 2வது மடிப்பு இப்படி எடுத்து விட்ட உடனே இது இப்படி வளையமா இப்படி அழுத்தினா வளையும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பீப்பி பார்த்தீங்களா, இந்த இடத்துல சப்பட்டையா அப்படி அழுத்தின மாதிரி இருக்கும். போக போக அப்படியே வட்டமாக வந்துருக்கும். அதுதான் 2வது வளையம் இப்படி சுற்றும் போது வட்டமாக்கிடும். அப்புறம் போக போக இப்படி நல்லா டைட்டாக அப்படி வட்டமாக சுற்றிக்கிட்டே போகிறோம். இந்த இது யாரெல்லாம் சுற்றி முடிச்சிட்டீங்களோ அவங்க கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா, முன்னாடிலாம் முள்ளை வச்சு குத்தி தான் பண்ணுவோம். முள்ளை வச்சு குத்தினா கீழே விழுந்துருமே, முள்ளையா காலையே குத்திமே. நான் ஸ்டாப்லர் பின்ன வச்சுருக்கேன். அப்படி நம்ம பின்னை அடித்து கொடுக்குறேன். அந்த பின்னை அடித்ததுக்கப்புறம் இப்போ தென்னை ஓலையிலையோ இல்லை பூவரசு ஓலையிலோ நாக்குன்னு ஒன்று வைக்க தேவையில்லை. நாதஸ்வரம் ஊதுறவங்களாம் பார்த்தீங்கன்னா நாக்குன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இந்த பிபியில் நாக்குன்னு ஒன்று வைக்கணும். இது சுற்றி முடிச்சவங்களுக்கு இந்த நாக்கு வைக்கிற எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சுற்றி பின் பண்ணவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அப்போ தான் அடுத்து இருக்கும். நான் வேணால் அது சிம்பிள் தான். நான் ஒன்று செஞ்சு முடிச்சுட்டே அவங்களுக்கு சொல்லி காட்டுறேன். சரி சரி ஒன்றும் இல்லை, 2 நிமிஷம் ஆகிட் பண்ணேன். இந்த சுற்றுறது வந்து நல்லா டைட்டாக சுற்றணும். அந்த ஒரு வளையத்துக்கு அந்த வளையத்துக்கு இடைவெளி இருக்குன்னா சத்தம் வராது. அந்த பிபி வந்து நல்லா சத்தமாக வராது. இப்படி சுற்றி முடிச்சோன்னே டேப்லெட் ஒன்று போட்டுட்டு இதுக்கு கத்திரிக்கோள் அவசியம் வேணும்.
நம்ம ஒரு ஓலையை எடுத்துட்டேன் பாருங்க, 2 பீஸா இப்படி கட் பண்ணி எடுத்து மரத்தை பிளக்கிறதுக்கு பயன்படுத்தாங்களா ஆப்பு, அந்த மாதிரி ஒரு வி வடிவத்தில் இந்த 2 ஓலையும் ஒரே மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு நீங்க சுத்தின அந்த பிபியோட அந்த ஹோல்குள்ள வச்சு இதை வந்து ஃபிட் பண்ணணும். இப்போ எதுக்காக நம்ம வி மாதிரி ஆப்பு மாதிரி கட் பண்ணணும், நல்லா அப்படி உட்காருறது, இது நல்லா ஃபிட்டாக போய் பிடிச்சிக்கிறதுக்காக ஃபிட்டாக உட்காந்து வச்சுக்கலாம். 2லையும் இப்படி ஃபிட்டாக வச்சுட்டு இந்த 2க்கு இடையில அப்படி கத்திரிக்கோள் கொடுத்து இதை அப்படி வளைச்சிக்கணும். அதாவது இந்த 2 ஓலை, ஒரு ஓலை இந்த பக்கம் ஒட்டிக்கணும், இன்னொரு ஓலை இந்த பக்கம் ஒட்டிக்கணும், நடுவில் கேப் தெரியணும். நீங்கள் பிபி வாங்கி கடையில் வாங்கி பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அதனால ஒரு ஓலை மேலே ஒட்டிருக்கும், இந்த ஓலை கீழே மாட்டேன். இப்போ இது வரையா ஊதும்போது சத்தம் வரும். இது முதல் சுற்றுறது நல்லா சுற்றி பின் பண்ணணும். அடுத்து இந்த நாக்கு வைக்கிறது கூட தெரியலன்னா வாங்க, நான் கட் பண்ணி கொடுத்தாலே நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ அமைதியா இருக்கு. இன்னொன்று அதே போல செய்ய பாருங்க. அந்த சார் அந்த ஃபர்ஸ்ட் செய்யறத மட்டும் நல்லா தெளிவா சொல்லுங்க, அந்த மடிக்கிறது, ஏன்னா அதுதான் முக்கியம். கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு ஓலை எப்படி எடுத்துட்டா, அதாவது இன்ச்சு கணக்கு சொன்னா புரியல. உங்க விரல்ல ஒவ்வொரு கோடா இருக்கு இல்லையா, இந்த விரலோட முதல் கோடு அளவு 1 இன்ச் இல்ல, 1/2 இன்ச். அது 1/2 இன்ச் கேக்குறாரு. அது 1/2 இன்ச் தான் வரும். உன்னோட விரலோட முதல் கோடு அளவுக்கு இப்படி மடிச்சுங்க. ஒரு மடக்கு. முதல் மடிப்பு வந்து இப்படி பிளாட்டா தான் மடிக்கும். அடுத்த மடிப்பு மடிக்கும் போது அதை உருண்டையா அப்படி மாத்திடும். இப்படி அழுத்திட்டா உருண்டையா மாறிடும். திருப்பி எடுத்து விட காட்டுங்க. திருப்பி எப்படி கவனிங்க, எப்படி சொல்லணும். எனக்கு ஏற்கனவே என்னை சுத்தி இருக்கும். சரி சார், கொடுங்க. இப்படி வச்சுக்கணும். இந்த 2வது சுத்தின உடனே இதை எடுத்து இங்க வந்து இப்படி வச்சு உருண்டையா மாத்திடும். அதுக்கப்புறம் போகும்போது உருண்டையாவே சுத்திட்டு வரும். ஒண்ணு ஒவ்வொரு ரோலா முடிகிற வரைக்கும், அந்த இது முடிகிற வரைக்கும் சுத்தினா நல்லா பெருசா வரும், சத்தம் நல்லா இருக்கும். நீ பண்ணாவே சத்தம் மாற்றி மாற்றி வரும். ஒரு பிபி மாதிரி இன்னொரு பிபி சத்தம் வராது. ஒரு மணத்துகள் மாதிரி இன்னொரு மணத்துகள் கிடையாது. தண்ணியில் நினைச்சுக்கணும், உடையாது. உடையிற மாதிரி தான் கை வைக்கும் போது தெரியும், அவன் உடையிற மாதிரி இருக்கு, வறட்சி அவருக்கு தெரியும். அப்போ தண்ணியில் முக்கிங்க. இப்போ நாங்கள் தொழிலாக செய்கிறோம்னா தண்ணியில் முக்கி அந்த ஈரம் காயிறதுல வேக வேகமாக பண்ணுவோம். நம்ம பயிற்சி தான் எடுக்கிறோம், காஞ்சிட்ட மாதிரி உங்களுக்கு தெரியும் கையில் வைக்கும்போது. அப்போ தண்ணியில் முக்கிங்க. சில பேருக்கு மீன் செய்யும்போது போய் தண்ணியில் நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனால தான் இப்படி பண்ணிட்டு இதில் நாக்கு வச்சா சத்தம் வரும். உங்களுக்கு எல்லா கையிலையும் ஓட கொடுக்குறேன், சுற்றுங்க. கரெக்டாக சுற்றிட்டீங்கன்னா நீங்கள் கையில் எடுத்துவோம், நானே பின் பண்ணி கொடுக்குறேன். நாக்கு நான் வெட்டி தரேன். நீங்கள் ஒருத்தர் 2 பேர் வெட்டி தரேன் பாருங்க. எல்லாரும் எனக்கு செஞ்சு கொடுக்க சொல்லாதீங்க. 4 பேர் செய்யறத பார்த்துட்டு செய்யுங்க. கொஞ்சம் எல்லாரும் இப்படி உட்காரு தம்பி. ஓலை கையில கொடுங்க, உட்காரு. இல்ல உட்காரு. அதில் நாக்கு வைக்கிறீங்க, அதுதான் முடியும். வரிசையா உட்காந்தா எல்லாரும் செஞ்சு கொடுத்துடலாம். இது வா. 2 பேர் தான் சுத்தம் கேட்க மாட்டேன்.